வணக்கம். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரவு 2 மணி. அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அர்ஜுனின் கண்களுக்கு மட்டும் தூக்கமில்லை. மனசுக்குள்ள 1000 கேள்விகள். நான் சரியான பாதையில்தானா போகிறேன்? என்னால வெற்றி பெற முடியுமா? அவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க? நாளை ஏதாவது தவறாக நடந்தால்? ஒரே ஒரு விஷயத்தை கூட மனசு அமைதியாக விடவில்லை. கண்களை மூடினாலும் எண்ணங்கள், கண்களை திறந்தாலும் பயம். மனசு ஒரு போர்க்களம் போல மாறிவிட்டது. அப்போது அவன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்த நாள் அவன் நகரத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பழைய புத்த விகாரத்திற்கு போனான். அங்கே இருந்த வயதான ஒரு புத்த துறவி அவனை பார்த்தவுடனே சிரித்தார். "உன் முகத்தில் அமைதியில்லை மகனே" என்றார். அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். "எப்படி தெரியும் சாமி?" துறவி மெதுவாக சிரித்தார். "அதிகமாக யோசிக்கும் மனிதர்களின் கண்கள் எப்போதும் சோர்வாக இருக்கும்." அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை நேராக தாக்கியது. அவன் மெதுவாக உட்கார்ந்தான். "சாமி, என் மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இல்லை. எதையும் அதிகமா யோசிக்கிறேன். நான் எப்படி இதிலிருந்து வெளியே வருவது?" அப்போது அந்த புத்த துறவி 7 ரகசியங்களைச் சொன்னார். அந்த 7 ரகசியங்கள் அர்ஜுனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. இன்று அந்த ரகசியங்களை நீங்களும் கேட்கப் போகிறீர்கள். ஏனென்றால் ஓவர் திங்கிங் என்பது ஒரு பழக்கமல்ல. அது மெதுவாக மனிதனின் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் வாழ்க்கையையும் அழிக்கும் ஒரு விஷம். ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களுக்குத்தான் நாம் அதிகமாக பயப்படுகிறோம். நடக்காத சண்டைகள், வராத பிரச்சனைகள், இன்னும் வராத எதிர்காலம். அதைத்தான் மனசு தினமும் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கும். புத்தர் சொன்னார், மனிதன் தனது எண்ணங்களால் தான் துன்பப்படுகிறான். நிகழ்வுகள் அவனை காயப்படுத்துவதில்லை. அதை பற்றி அவன் உருவாக்கும் கற்பனைகள்தான் அவனை உடைக்கிறது. அதனால்தான் இன்று இந்த 2 ரகசியங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரகசியம் 1: எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்காதே, அவற்றை பார்த்து கொண்டே இரு. அர்ஜுன் குழப்பமடைந்தான். "சாமி, நான் யோசிக்காமல் இருக்க முயற்சிக்கிறேனே." துறவி சிரித்தார். "அதுதான் உன் பிரச்சனை. மனசை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய்." அவர் அருகிலிருந்த ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பினார். பிறகு அதை பலமாக குலுக்கினார். தண்ணீர் முழுவதும் அசைந்தது. "இப்போது இந்த தண்ணீரை அமைதியாக்க என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டார். அர்ஜுன் சொன்னான், "அதை அப்படியே விட்டுவிட வேண்டும்." துறவி சிரித்தார். "அப்படித்தான் மனசும். நீ எண்ணங்களை தடுக்க முயற்சிக்கிறாய். ஆனால் நீ ஜித்தனா தடுக்க முயற்சிக்கிறாயோ அவ்வளவு அது அதிகமாக வருகிறது. இது உண்மை. ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது என்று முயற்சித்து பாருங்கள். அதே விஷயம்தான் இன்னும் அதிகமாக மனசுக்குள் வரும். ஏன் தெரியுமா? மனசு போராட்டத்தை விரும்புகிறது. நீ அதை எதிர்த்தால் அது இன்னும் சத்தமாக பேசும். புத்தர் சொன்னார், எண்ணங்கள் மேகங்கள் போல. அவை வந்து போகும். ஆனால் நீ அவற்றை பிடித்து வைத்துக் கொள்கிறாய். அந்த வார்த்தை அர்ஜுனுக்கு புதிதாக இருந்தது. துறவி தொடர்ந்தார், "உன் எண்ணங்களை நீதிபதி போல பார்க்காதே, பார்வையாளர் போல பார். இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை, எண்ணம் வந்தவுடன் அதனுடன் சண்டையிடுபவர்கள். 2வது வகை, அதை வெறும் பார்வையாளர் போல கவனிப்பவர்கள். அமைதியாக இருப்பவர்கள் 2வது வகை மனிதர்கள்தான். ஒரு உதாரணம், நீங்கள் இரவில் படுத்திருக்கிறீர்கள். திடீரென்று மனசு சொல்கிறது, நாளை ஏதாவது தவறாக நடந்தால்? அதற்கு பிறகு இன்னொரு எண்ணம், நான் தோற்றுவிட்டால்? அவங்க என்ன வெறுத்துவிட்டால்? என் வாழ்க்கை கெட்டுப்போனால்? அதற்கு பிறகு மனசு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் புத்தர் சொன்ன வழி வேறு. அந்த எண்ணத்துடன் சண்டையிடாதே, வெறும் இதை மட்டும் மனசுக்குள் சொல்லுங்கள். சரி, ஒரு பயமான எண்ணம் வந்திருக்கிறது. அவ்வளவுதான். அதை அனலைஸ் செய்யாதீர்கள். அதை ஃபைட் செய்யாதீர்கள். அதை உண்மை என்று நம்பாதீர்கள். வெறும் அப்சர்வ் செய்யுங்கள். முதலில் இது கடினமாக இருக்கும். ஆனால் மெதுவாக மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் எண்ணங்களுக்கு சக்தி கொடுப்பது நாம் தான். நாம் பயந்தால் அது பெரிதாகும். நாம் அமைதியாக இருந்தால் அது கரைந்து போகும். துறவி அர்ஜுனிடம் கேட்டார், "ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் குதித்து எவ்வொரு தண்ணீர் துளியையும் பிடிக்க முயற்சிப்பாயா?" "இல்லை." "அப்படியென்றால் எண்ணங்களை ஏன் பிடிக்க முயற்சிக்கிறாய்?" அர்ஜுன் அமைதியாகிவிட்டான். அந்த நாளில் முதல் முறையாக அவன் மனசை எதிர்க்காமல் இருக்க கற்றுக்கொண்டான். அன்று இரவு அவன் மீண்டும் படுத்தான். எண்ணங்கள் வந்தன, பயம் வந்தது. ஆனால் இந்த முறை அவன் அவற்றை வெறும் மேகங்கள் போல பார்த்தான். மெதுவாக பல நாட்களுக்கு பிறகு அவன் தூங்கிவிட்டான். இப்போது இருக்கும் இந்த நிமிஷத்தில் வாழக் கற்றுக்கொள். அடுத்த நாள் காலை அர்ஜுன் மீண்டும் துறவியிடம் சென்றான். "சாமி, நேற்று நான் அமைதியாக தூங்கினேன். ஆனால் இன்னும் மனசு சில நேரம் ஓடுகிறது." துறவி சிரித்தார். "ஏனென்றால்
உன் மனசு கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது. இப்போது வாழக் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தை அவனை சிந்திக்க வைத்தது. நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கிறோம். உடல் இங்கே இருக்கும், ஆனால் மனசு வேறெங்கோ இருக்கும். சாப்பிடும்போது கூட நாளைய பிரச்சனையே யோசிப்போம். நண்பர்களுடன் பேசும்போதும் பழைய தோல்விகளை நினைப்போம். அதனால்தான் வாழ்க்கையின் அழகை உணர முடியவில்லை. புத்தர் சொன்னார், அமைதி என்பது எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் ஒரு விஷயம் அல்ல, அது இந்த நிமிஷத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை கவனிக்கவில்லை. துறவி அர்ஜுனை ஒரு மரத்தடிக்கு கூட்டிச் சென்றார். கண்களை மூடு என்றார். அவன் கண்களை மூடியான். காற்றின் சத்தத்தை கேள், பறவைகளின் சத்தத்தை கேள், உன் மூச்சை உணர், இந்த நிமிஷத்தை உணர். முதலில் அர்ஜுனுக்கு அது விசித்திரமாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அவன் மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. ஏனென்றால் மனசு தற்போதைய நிமிஷத்தில் இருக்கும்போது ஓவர் திங்கிங் குறைந்து விடுகிறது. பயம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியது. வருத்தம் எப்போதும் கடந்த காலத்தை பற்றியது. ஆனால் அமைதி, அது தற்போதைய நிமிஷத்தில் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? குழந்தைகள் அதிகமாக ஓவர் திங்க் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நிமிஷத்தில் வாழ்கிறார்கள். சிரிக்கும்போது முழுமையாக சிரிக்கிறார்கள், விளையாடும்போது முழுமையாக விளையாடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள், உடம்பு மட்டும் இங்கே, மனசு 1000 இடங்களில். அதனால்தான் சோர்வு. துறவி சொன்னார், நீ இப்போது குடிக்கும் ஒரு டீயை கூட முழுமையாக ரசிக்க முடியவில்லை என்றால் நீ வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய். அந்த வார்த்தை அர்ஜுனை உலுக்கியது. அவன் உணர்ந்தான், தன் வாழ்க்கையை வாழவே இல்லை, வெறும் பயந்து கொண்டிருந்தான். அந்த நாளிலிருந்து அவன் ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து தனது மூச்சை கவனிக்க ஆரம்பித்தான். மனசு ஓடியது, ஆனால் அவன் மீண்டும் தற்போதைய நிமிஷத்திற்கு திரும்பினான். மீண்டும் மீண்டும் மீண்டும். சில வாரங்களில் அவன் உள்ளே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முன்பு சிறிய விஷயத்திற்கே பயந்தவன் இப்போது அமைதியாக இருந்தான். முன்பு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயன்றவன் இப்போது வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் துறவியிடம் கேட்டான், சாமி, கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுங்கள். துறவி மெதுவாக சிரித்தார். மகனே, கடலில் அலைகள் வருவதை நிறுத்த முடியாது, ஆனால் நீ நல்ல நீச்சல் கற்றுக்கொள்ளலாம். அதேபோல மனசில் எண்ணங்கள் வருவதை நிறுத்த முடியாது, ஆனால் அவற்றால் மூழ்காமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம். அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுன் அமைதியாக சிரித்தான். ஏனென்றால் அவன் ஃபைனலி புரிந்து கொண்டான், அமைதி என்பது வெளியுலகத்தில் கிடைக்காது, அது உள்ளே உருவாக வேண்டும். அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறியது. பிரச்சனைகள் இருந்தன, ஆனால் பயம் குறைந்தது. எண்ணங்கள் வந்தன, ஆனால் அவன் அவற்றின் அடிமையாக இல்லை. ஏனென்றால் அவன் புத்தர் சொன்ன 2 ரகசியங்களை கற்றுக்கொண்டான். 1, எண்ணங்களுடன் சண்டையிடாதே, அவற்றை பார்த்து கொண்டே இரு. 2, கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அல்ல, இந்த நிமிஷத்தில் வாழ கற்றுக்கொள். இந்த 2 விஷயங்களையும் வாழ்க்கையில் தினமும் பிராக்டிஸ் செய்யுங்கள். மெதுவாக உங்கள் மனசு அமைதியாக ஆரம்பிக்கும், உங்கள் பயம் குறையும், உங்கள் வாழ்க்கை லேசாக மாறும். முக்கியமாக நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள். அதிகமாக யோசிக்கும் மனசுக்கு அறிவு தேவையில்லை, அமைதிதான் தேவை. அர்ஜுன் அந்த புத்த விகாரத்தில் இருந்த நாட்கள் மெதுவாக அவன் மனதை மாற்ற ஆரம்பித்தது. ஆனால் அவன் இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. சாமி, நான் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறேன், ஆனாலும் சில நேரங்களில் பழைய நினைவுகள் என்னை கிழித்து எரிகிறது. துறவி அவனை அமைதியாக பார்த்தார். அப்படியானால் இன்று 3வது ரகசியத்தை கேட்க தயாராக இருக்கிறாய். ரகசியம் 3. கடந்த காலத்தை மனதில் சுமந்தால் அமைதி இறந்து போகும். துறவி மெதுவாக நடந்து கொண்டே ஒரு பழைய மரத்தடியில் அமர்ந்தார். மகனே, ஒரு மனிதன் 2 இடங்களில் வாழ முடியாது. அவன் இப்போது வாழ வேண்டும்.
ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனின் கண்கள் மெதுவாக கீழே சென்றது. ஏனென்றால் அவன் வாழ்க்கையிலும் சில காயங்கள் இருந்தன. அவனை அவமானப்படுத்திய மனிதர்கள், தோல்விகள், நம்பிக்கை துரோகம், கைவிட்ட உறவுகள். அந்த எல்லா நினைவுகளும் அவனை தினமும் உள்ளிருந்து உடைத்துக் கொண்டே இருந்தது. துறவி கேட்டார், ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை காயப்படுத்திய சம்பவம் இன்னும் நடக்கிறதா? இல்லை. அப்படியானால் ஏன் இன்னும் வலிக்கிறது? அர்ஜுனால் பதில் சொல்ல முடியவில்லை. துறவி சிரித்தார். ஏனென்றால் சம்பவம் போய்விட்டது. ஆனால் நீ அதை மனதில் பிடித்து வைத்திருக்கிறாய். அந்த ஒரு வரி அர்ஜுனின் உள்ளத்தை அதிர வைத்தது. நம்மில் பலர் இப்படித்தான். நம்மை காயப்படுத்தியவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் மட்டும் அந்த நினைவுகளை திரும்ப திரும்ப நினைத்து நம்மையே தண்டித்துக் கொள்வோம். புத்தர் சொன்னார், கோபத்தை பிடித்துக் கொள்வது என்பது மற்றவரை எரிக்க நெருப்பை பிடிப்பது போல. ஆனால் முதலில் எரிவது நீதான். அந்த வார்த்தை மிகப்பெரிய உண்மை. கடந்த காலம் ஒரு ஷேடோ மாதிரி. நீ அதை பிடிக்க ஓடினால் அது உன்னை இன்னும் சோர்வடையச் செய்யும். துறவி ஒரு கல்லை எடுத்தார். அதை அர்ஜுனின் கையில் கொடுத்தார். இதை 1 நிமிடம் பிடி. அவன் பிடித்தான். இப்போது 1 மணி நேரம் பிடித்துக்கொள் என்றால் கை வலிக்கும். 1 நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. துறவி சிரித்தார். அதேதான் நினைவுகளும். நடந்த விஷயம் சிறியது கூட இருக்கலாம். ஆனால் அதை நீ மனதில் எவ்வளவு நேரம் சுமக்கிறாயோ அவ்வளவு அது வலியாக மாறும். அர்ஜுனின் கண்களில் நீர் வந்தது. அவன் மெதுவாக கேட்டான், அப்படியென்றால் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டுமா? துறவி தலையசைத்தார். இல்லை, மறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை தினமும் உன் மனதை கொல்ல அனுமதிக்காதே. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் முன்னே போக முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கடந்த காலத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதுதான். ஒரு பழைய தோல்வி, ஒரு பழைய காதல், ஒரு பழைய அவமானம். அதை விட்டுவிடாமல் தினமும் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் புத்தர் சொன்னார், நேற்று ஏற்கனவே இறந்துவிட்டது. இன்று மட்டும் உயிருடன் இருக்கிறது. அந்த நாளில் அர்ஜுன் ஒரு விஷயத்தை முடிவு செய்தான். நான் இனிமேல் என் பழைய காயங்களின் அடிமையாக இருக்க மாட்டேன். அன்று இரவு அவன் தனது வாழ்க்கையில் நடந்த எல்லா வலிகளையும் நினைத்தான். ஆனால் இந்த முறை அவன் அவற்றோடு சண்டையிடவில்லை. வெறும் இதை மட்டும் சொன்னான், அது நடந்தது. ஆனால் அது இனி என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது. அந்த ஒரு முடிவு அவனுடைய உள்ளத்தில் பெரிய அமைதியை உருவாக்கியது. ரகசியம் 4. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அடுத்த நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் துறவியுடன் நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் சொன்னான், சாமி, நான் எப்போதும் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் பயம் வருகிறது. துறவி சிரித்தார். அதுதான் மனிதனின் மிகப்பெரிய சோர்வு, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய முயற்சிப்பது. அவர் வானத்தை பார்த்தார். இந்த மழையை நீ நிறுத்த முடியுமா? இல்லை. காற்றை? இல்லை. மற்ற மனிதர்களின் மனதை? இல்லை. அப்படி இருக்க ஏன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய முயற்சிக்கிறாய்? அந்த கேள்வி அர்ஜுனை அமைதியாக்கியது. நாம் உண்மையில் கண்ட்ரோல் செய்ய முடியாத விஷயங்களுக்குத்தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாளை என்ன நடக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? யார் நம்மை விட்டு போவார்கள்? இந்த எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஆனால் மனிதன் தினமும் அதையே முயற்சிக்கிறான். அதனால்தான் ஆங்ஸைட்டி, அதனால்தான் ஓவர் திங்கிங். புத்தர் சொன்னார், வாழ்க்கை ஒரு நதி போல. அதை தள்ளி ஓட வைக்க முடியாது. அதோடு ஃப்ளோவாக கற்றுக்கொள்ள வேண்டும். துறவி ஒரு இலை காட்டினார். மழை நீரில் அது மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இலை நீருடன் சண்டையிடவில்லை. அதனால்தான் அது அமைதியாக செல்கிறது. ஆனால் மனிதன் அவன் வாழ்க்கையோடு சண்டையிடுகிறான். அந்த வார்த்தை அர்ஜுனின் மனதை மாற்ற ஆரம்பித்தது. அவன் உணர்ந்தான், தான் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான்.
ஆனால் வாழ்க்கை பெர்ஃபெக்ட் அல்ல. சில நாட்கள் நல்லது, சில நாட்கள் மோசம். சில மனிதர்கள் நம்மோடு இருப்பார்கள், சிலர் விட்டு போய்விடுவார்கள். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம் நம் கண்ட்ரோலில் இல்லாதபோது அதை அக்செப்ட் செய்தவுடனே மனசு லேசாகிவிடும். அதுதான் புத்தர் சொல்ல வந்த உண்மை. அக்செப்டன்ஸ் இஸ் பீஸ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் பெயின். அன்று இரவு அர்ஜுன் முதல் முறையாக வானத்தை பார்த்து சிரித்தான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று புரிந்து கொண்டான். ரகசியம் 5. அமைதியாக இருக்கும் மனிதன்தான் உண்மையான சக்திவான். சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் ஒரு விஷயத்தை கவனித்தான். துறவி எப்போதும் மெதுவாக பேசுவார். யாராவது கோபமாக இருந்தாலும் அவர் அமைதியாக இருப்பார். அதனால் அவன் கேட்டான், சாமி, உங்களுக்கு கோபம் வராதா? துறவி சிரித்தார். வரும். ஆனால் நான் அதை என்னை கண்ட்ரோல் செய்ய விடமாட்டேன். அவர் தொடர்ந்தார், பலர் சத்தமாக பேசுவதை ஸ்ட்ரெங்த் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சக்தி அமைதியில் இருக்கிறது. இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கோபம் வந்த உடனே எக்ஸ்ப்ளோட் ஆகிறார்கள். மற்றொருவர் அமைதியாக அப்சர்வ் செய்கிறார்கள். யார் சக்திவான்கள் தெரியுமா? 2வது மனிதர்கள். ஏனென்றால் தன்னை கண்ட்ரோல் செய்யும் மனிதன்தான் உலகத்தையே வெல்ல முடியும். புத்தர் சொன்னார், உன்னை வெல்வது 1000 போரில் ஜெயிப்பதை விட பெரியது. அந்த வார்த்தை அர்ஜுனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. துறவி அவனை ஒரு குளத்தருகே கூட்டிச் சென்றார். இந்த தண்ணீரை பார். அது மிகவும் அமைதியாக இருந்தது. அதனால்தான் அதில் வானம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் தண்ணீர் அசைந்தால் எதுவும் தெளிவாக தெரியாது. துறவி மெதுவாக சொன்னார், அதே போலதான் மனசும். அமைதியாக இருந்தால்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். கோபத்திலும் பயத்திலும் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை கெடுக்கும். அர்ஜுன் தனது வாழ்க்கையை நினைத்தான். அவன் எடுத்த பல தவறான முடிவுகளும் அவசரமான உணர்ச்சிகளில் எடுத்தவையே. அவன் மெதுவாக கேட்டான், அப்படியென்றால் அமைதியாக இருப்பது எப்படி? துறவி சிரித்தார். பதிலளிப்பதற்கு முன் ஒரு மூச்சு விடு. கோபம் வந்தால் உடனே ரியாக்ட் செய்யாதே. உன் மனசை அப்சர்வ் செய். அப்போது நீ உணர்வுகளின் அடிமையில்லாமல் இருப்பாய். அந்த நாளிலிருந்து அர்ஜுன் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கினான். யாராவது அவனை காயப்படுத்தினால் உடனே பதில் சொல்லவில்லை. முதலில் அமைதியாக இருந்தான். மூச்சை கவனித்தான். மனசு மெதுவாக காமான பிறகே மட்டுமே பேசினான். சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. முன்பு எல்லாவற்றுக்கும் இமோஷனலாக ரியாக்ட் செய்தவன் இப்போது ஸ்ட்ராங்காக மாறினான். ஏனென்றால் அவன் ஃபைனலாக புரிந்து கொண்டான், அமைதி என்பது பலவீனமல்ல, அதுதான் மிகப்பெரிய சக்தி. ஒரு நாள் அர்ஜுன் அந்த விஹாரத்தை விட்டு கிளம்ப தயாரானான். ஆனால் இந்த முறை அவன் வந்தபோதைய மனிதன் அல்ல. அவன் கண்களில் பயமில்லை, அமைதி இருந்தது. அவன் துறவியிடம் கடைசியாக கேட்டான், சாமி, இந்த எல்லா ரகசியங்களிலும் மிக முக்கியமானது எது? துறவி மெதுவாக சிரித்தார். மகனே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டாலே போதும். அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுன் கண்களை மூடினான். அவன் உள்ளே ஒரு பெரிய அமைதி பிறந்தது. ஏனென்றால் அவன் ஃபைனலாக புரிந்து கொண்டான், ஓவர் திங்கிங்கை வெல்ல வேண்டுமென்றால் மனசோடு போராட வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொண்டாலே போதும். அந்த விகாரத்திலிருந்த ஒவ்வொரு நாளும் அர்ஜுனன் மனதை மெதுவாக மாற்றிக்கொண்டே இருந்தது. முன்பு அவன் மனசு ஒரு புயல் போல இருந்தது. இப்போது அது மெதுவாக அமைதியான கடலாக மாற ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி அவனை உள்ளிருந்து துரத்தியது. ஏன் மனிதர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை? அடுத்த நாள் காலை அவன் இந்த கேள்வியை துறவியிடம் கேட்டான். துறவி மெதுவாக சிரித்தார். ஏனென்றால் மனிதன் எப்போதும் இல்லாததை தேடிக் கொண்டிருக்கிறான், இருப்பதை உணரவில்லை. அந்த வார்த்தையுடன் அவர் 6வது ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். ரகசியம் 6. நன்றியுணர்வு இல்லாத மனசு எப்போதும் துன்பத்தில் இருக்கும். துறவி அர்ஜுனனை ஒரு சிறிய குளத்தருகே கூட்டிச் சென்றார். அங்கே ஒரு ஏழை வயதான மனிதர் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் எதுவும் இல்லை. பழைய ஆடைகள், சிறிய குடில், சாதாரண வாழ்க்கை. ஆனால் முகத்தில் ஒரு பெரிய அமைதி. அர்ஜுனனுக்கு புரியவில்லை. சாமி, அவரிடம் எதுவும் இல்லை, ஆனாலும் அவர் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்? துறவி சிரித்தார். ஏனென்றால் அவர் இல்லாததை எண்ணவில்லை,
இருப்பதை ரசிக்கிறார். இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். கிடைத்ததை மறந்து கிடைக்காததை மட்டும் நினைக்கிறார்கள். ஒரு மனிதனிடம் சாப்பிட உணவு இருக்கும், ஆனால் பெரிய வீடு இல்லை என்பதற்காக துன்பப்படுவான். ஒருவரிடம் நல்ல குடும்பம் இருக்கும், ஆனால் இன்னும் பணம் வேண்டும் என்று கவலைப்படுவான். ஒருவரிடம் உடல் நலம் இருக்கும், ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நன்றியுணர்வு இல்லாத மனசு. புத்தர் சொன்னார், திருப்தியை அறியாத மனிதனுக்கு உலகமே போதாது. அந்த வார்த்தை ஆழமான உண்மை. துறவி அர்ஜுனனிடம் கேட்டார், நீ தினமும் என்ன இல்லை என்று யோசிக்கிறாயா, அல்லது என்ன இருக்கிறது என்று நினைக்கிறாயா? அர்ஜுன் அமைதியாகிவிட்டான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவன் கவனம் எப்போதும் பிரச்சனைகளில்தான் இருந்தது. அப்போது துறவி ஒரு சிறிய கதையை சொன்னார். ஒரு மனிதன் தினமும் கடவுளிடம் அழுதான், எனக்கு செருப்பு இல்லை என்று. ஒரு நாள் காலே இல்லாத மனிதனை பார்த்தான். அந்த நாளிலிருந்து அவன் அழவில்லை. அர்ஜுனனின் கண்கள் மெதுவாக மாறின. நம்மில் பலர் இப்படித்தான். நமக்கு இல்லாத ஒரு விஷயத்திற்காக இருக்கும் 100 ஆசீர்வாதங்களை மறந்துவிடுகிறோம். துறவி சொன்னார், காலை எழுந்தவுடன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். உன் மூச்சுக்கு, உன் உடலுக்கு, உன் வாழ்க்கைக்கு. அப்போது மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அன்று முதல் அர்ஜுன் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கினான். காலை எழுந்தவுடன் அவன் அமைதியாக கண்களை மூடி நன்றி சொல்ல ஆரம்பித்தான். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். என்னால் இன்னும் நடக்க முடிகிறது. என்னால் இன்னும் சிரிக்க முடிகிறது. சில நாட்களில் அவனுடைய பார்வையே மாறிவிட்டது. முன்பு வாழ்க்கை ஒரு சுமை போல தெரிந்தது. இப்போது அது ஒரு பரிசு போல தோன்ற ஆரம்பித்தது. ஏனென்றால் நன்றியுணர்வு வந்த இடத்தில் துன்பம் நீண்ட நேரம் தங்க முடியாது. ரகசியம் 7. தனிமையை பயப்படாதே. அதில்தான் உன் உண்மையான சக்தி இருக்கிறது. ஒரு நாள் இரவு அர்ஜுன் தனியாக விகாரத்தின் வெளியே உட்கார்ந்திருந்தான். வானத்தில் நிலவு, அமைதியான காற்று. ஆனால் அவன் உள்ளே ஒரு பழைய பயம் எழுந்தது. நான் தனியாகிவிட்டால்? அடுத்த நாள் அவன் இதை துறவியிடம் சொன்னான். துறவி மெதுவாக சிரித்தார். மகனே, இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தனிமையை பயப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் தவறான மனிதர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். அந்த வார்த்தை அவனை சிந்திக்க வைத்தது. பலர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதற்கு காரணம் காதல் இல்லை, தனிமை பயம். பலர் தங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களோடு கூட இருப்பார்கள். ஏனென்றால் தனியாக இருப்பதை அவர்கள் தாங்க முடியாது. ஆனால் புத்தர் சொன்னார், தனிமையை கற்றுக்கொள்ளாத மனிதன் ஒருபோதும் அமைதியை அடைய முடியாது. துறவி ஒரு மரத்தை காட்டினார். நின்று கொண்டிருந்தது. ஆனால் மிகவும் வலிமையாக இருந்தது. இந்த மரம் யாரிடமும் சாய்ந்து நிற்கவில்லை. அதனால்தான் இது உறுதியாக இருக்கிறது. அதேபோல உன் அமைதி மற்றவர்களை சார்ந்திருக்கக் கூடாது. அந்த வார்த்தை அர்ஜுனின் மனதை ஆழமாக தாக்கியது. ஏனென்றால் அவன் எப்போதும் யாராவது தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தான். யாராவது தன்னை விட்டுப் போனால் உடைந்து போயிருந்தான். ஆனால் இப்போது அவன் ஒரு புதிய உண்மையை புரிந்து கொண்டான். நீ உன்னோடு அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் உலகத்தில் யாராலும் உனக்கு அமைதி கொடுக்க முடியாது. துறவி தொடர்ந்தார். தனிமை என்பது பனிஷ்மெண்ட் அல்ல, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உன்னை நீ அறிந்து கொள்ளும் இடம். அவர் அர்ஜுனிடம் கேட்டார், நீ ஒரு நாளாவது அமைதியாக உன்னோடு உட்கார்ந்திருக்கிறாயா? அர்ஜுன் தலையசைத்தான். இல்லை, ஏனென்றால் நான் எப்போதும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தேடிக்கொண்டிருந்தேன். துறவி சிரித்தார். அதுதான் பிரச்சனை. மனிதன் அமைதியை தவிர்க்கிறான். ஏனென்றால் அவன் தனது மனசை பார்க்க பயப்படுகிறான். இந்த உலகத்தில் பலர் எப்போதும் பிஸியாக இருப்பார்கள். ஃபோன், சோஷியல் மீடியா, சாட்ஸ், நாய்ஸ். ஏன் தெரியுமா? அமைதியாக இருந்தால் அவர்களுடைய உண்மையான பயங்கள் வெளியே வரும். ஆனால் புத்தர் சொன்னார், அமைதியை தவிர்க்காதே, அதற்குள் செல். அங்கேதான் உன் உண்மையான முகம் இருக்கிறது. அன்று இரவு
அர்ஜுன் முதல் முறையாக தனியாக உட்கார்ந்தான். ஃபோன் இல்லை, பேச்சில்லை, வெறும் அமைதி மட்டும். முதலில் அவனுக்கு சிரமமாக இருந்தது. மனசு ஓடியது. பழைய நினைவுகள் வந்தது. பயம் வந்தது. ஆனால் இந்த முறை அவன் ஓடவில்லை. அவற்றோடு அமைதியாக இருந்தான். மெதுவாக அவன் உள்ளே ஒரு புதிய அமைதி பிறந்தது. அவன் ஃபைனலி புரிந்து கொண்டான். தனிமை எதிரியல்ல, அது ஒரு ஆசிரியர். சில மாதங்களுக்குப் பிறகு அர்ஜுன் அந்த விஹாரத்தை விட்டு கிளம்ப தயாரானான். இந்த முறை அவன் வந்த மனிதனல்ல. முன்பு அவன் கண்களில் பயம் இருந்தது. இப்போது அதில் தெளிவிருந்தது. அவன் துறவியிடம் கடைசியாக கேட்டான், சாமி, இந்த உலகத்தில் மனிதன் உண்மையாக அமைதியாக வாழ என்ன செய்ய வேண்டும்? துறவி மெதுவாக சிரித்தார். மகனே, வாழ்க்கையை வெல்ல முயற்சிக்காதே. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். அப்போது பயம் குறையும். அப்போது மனசு அமைதியாகும். அப்போது நீ உண்மையாக வாழ ஆரம்பிப்பாய். அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுன் கண்களை மூடினான். அவன் உள்ளே ஒரு பெரிய சுமை கரைந்தது. ஏனென்றால் அவன் ஃபைனலி புரிந்து கொண்டான். அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைக்காது, அது உள்ளே உருவாகும். அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. பிரச்சனைகள் இருந்தன, ஆனால் அவன் உடைந்து போகவில்லை. மனசில் எண்ணங்கள் வந்தன, ஆனால் அவன் அவற்றின் அடிமையாக இல்லை. ஏனென்றால் அவன் புத்தர் சொன்ன 7 ரகசியங்களையும் கற்றுக்கொண்டான். அதிகமாக யோசிக்கும் மனசு சோர்வடையும், ஆனால் அமைதியாக பார்க்கும் மனசு ஞானமடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வாழ்க்கை மாற்றும் கதையுடன்.